Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான வெனிலா ஐஸ்கிரீம் வெறும் 4 இன்கிரிடியன்ட் வச்சு வீட்லயே எப்படி சிம்பிளா ஈஸியா பண்ணலாம்ங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், நல்ல க்ரீமியா இருக்கும் ஐஸ்கிரீம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம ஹை ஃபேட் மில்க் வாங்கிக்கணும். அப்பதான் ஐஸ்கிரீம் நமக்கு வந்து நல்லா க்ரீமியா வரும். பால்ல தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த பால் ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 120 கிராம் சுகர். இப்போ இந்த பால் நல்லா வற்றி 3ல் 1 பங்காக குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை சிம்மில் வச்சு காய்ச்சிட்டே இருக்கணும். பாலில் ஆடை விழுகாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பால் மட்டும் நல்லா வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி பாலில் சுகர் சேர்த்துட்டு வத்த விட்டு செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இது வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் பாலை வந்து நல்லா வத்த விட்டுட்டு செய்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ண முடியும். ஸோ இது கூல் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி தான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். யூஸ்வலாக க்ரீம்னாலே அதை பீட் பண்ணுறப்ப அதோட டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பீட் பண்ணுறப்ப அது ஹீட் ஆகி நமக்கு வந்து க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்காக இப்போ ஒரு கப்பில் ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூப்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு கப்பை வச்சுட்டு அதில் க்ரீமை சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீமை பீட் பண்ண ஆரம்பிக்கணும். விப்பிங் க்ரீமை விட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இப்போல்லாம் சின்ன சின்ன கடைகளில் கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஈஸியாக கிடைக்கிது. இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியமில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி விஸ்க் வச்சும் பண்ணலாம். விஸ்க் வச்சு கையில் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். இந்த ஐஸ்கிரீமில் கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸே இருக்காது. ரொம்ப க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீம். நல்லா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த மில்க்கை சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருந்த இந்த பாலும் நல்லா ஆறி நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். இதை நம்ம விட்டு விட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கணும். மீடியமில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கலாம். வெனிலா ஃப்ளேவரில் தான் செய்யணும்னு இல்லை. இதே மெத்தடில் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி எசன்ஸ், பிஸ்தா எசன்ஸ் எந்த வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணும்னா இதிலே கொஞ்சம் ஸ்ட்ராபெரியை நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதே மாதிரி தான் பிஸ்தா ஐஸ்கிரீம் வேணும்னா கொஞ்சம் பிஸ்தா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதோட வந்து க்ரீன் ஃபுட் கலரும் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜிலேருந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து மறுபடியும் மிக்சியில் போட்டு அடிச்சு வைக்கணும்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு ப்ராசஸ் தான். இந்த க்ரீமை வந்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். உங்ககிட்ட ஏர்டைட்டான பாக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸில் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சில்வர் ஃபைல் பேப்பர் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா டைட்டாக இருக்கும். மினிமம் 6 ஹவர்ஸ் இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரே ஒரு தடவை தான், மறுபடியும் எடுத்து மிக்சியில் போட்டு அடிக்க தேவையில்லை. இப்போ ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. 8 ஹவர்ஸ்க்கு மேலேயே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். செம்ம க்ரீமியாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஐஸ் கிறிஸ்டல்ஸே இல்லை. நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் பண்ணுற மெத்தடுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஒரே ஒரு தடவை க்ரீமை பீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம். 6 to 8 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம். அவ்வளோதான்.
நம்ம திரும்ப எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சு வைக்கணும்னு தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸியான இந்த வெனிலா ஐஸ்கிரீமை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.